நம்ம மனதளவில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, நான் சொல்கிற இந்த 3 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு சிறப்பான ஒரு அஃபர்மேஷனும் சொல்கிறேன், ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸும் செயல்படுத்தலாம். இதை செஞ்சீங்கன்னா உங்கள் தேவைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தட்டி தூக்கிட்டு ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 4 வேலை செய்கிறீங்களா, அடுத்த நாள் ஒரு 4 வேலையை செய்யலாம், அடுத்த நாள் ஒரு 2 வேலையை செய்யலாம், அதுக்குள்ளே ஒரு 3 வேலை சேர்ந்துருச்சா பரவாயில்ல, அதோடவே சேர்த்தி வைங்க. ஒரு 10 வேலை இன்றைக்கி எழுதுறீங்க, ஒரு 4 வேலை செஞ்சிட்டிங்கன்னா 4 டிக் அடிச்சிடுங்க. அடுத்த நாள் எழுதும்போது மிச்சம் இருக்கிற 6 வேலையை அங்கே எழுதிட்டு அடுத்தது அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க. புரியுதுங்களா? அப்போ போட்டுகிட்டே வர வர என்ன ஆகும்னா நம்ம வேலைகள் சிறப்பாக செயல்படுத்திடலாம். இந்த பிளானிங் இல்லைன்னா என்ன தெரியுங்களா ஆகும், நிறைய குளறுபடிகள் ஆகும். ஸோ ஒரே ஒரு விஷயம், டெய்லி பிளானிங் பண்ணுறதுனால உங்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்ம 24x7 மகிழ்ச்சி யூடியூப் சேனல் வழியாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் சில செயல்பாடுகள், ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை செயல்படுத்துறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக தெளிவுபடுத்துங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக நம்ம செயல்படுத்தலாம். ஓகேங்களா? கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை நிறைவேற்றணும்னா 3 முக்கியமான விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தியே ஆகணும். இந்த 3 விஷயங்களை நான் செயல்படுத்த மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% நம்ம அடைய முடியாது. அதாவது ஒரு உண்மையான நடந்த சம்பவம், அதுக்கு அவர் எந்த மாதிரி செயல்பட்டார், அவர் எப்படி சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய முடிவில் சிறப்பாக பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஒரு 3 விஷயங்கள்ங்க. இந்த 3 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் க்ளீனாக சொல்கிறேன். அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள், வாழ்க்கைங்கிறது வந்துங்க சந்தோஷம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. சந்தோஷமும் இருக்கும், ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்கும். அதை டேக்கிள் பண்ணிவிட்டு அதை எப்படி அற்புதமாக செயல்படுத்தணும் அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் செய்கிறது தான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் ஒரு பார்வையாக பார்க்காதீங்க, பணக்காரங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதா, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் தேவையான அளவு சந்தோஷங்களும் இருக்கும், சிறப்பு குறைவான விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. ஸோ நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட எக்ஸிக்யூஷன் மூலமாக தான் அதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு என்ன ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னாங்க, நான் மெடிடேஷன் பண்ணுறேன் சார், 10 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. இறைவன் நான் டெய்லி சாமி கும்பிடுவேன் சார், இறைவனை வேண்டாத நேரமே இல்லை, இருந்தாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல, எப்படி சார் நான் இதிலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. சார் எனக்கு பிரபஞ்சத்தை பற்றி எல்லாமே தெரியும் சார், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், யூனிவர்ஸ் லா தெரியும், இவ்வளோ கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த குருமார்களோட 10 வருஷமாக நான் இருந்திருக்கேன், எல்லாமே தெரியும் சார், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை சார், நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அஃபர்மேஷன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷனை செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு வந்துடுறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உங்களுக்கு எந்த வழிமுறைகள் வேணால் தெரிஞ்சிருக்கலாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டு வர வேண்டியது நம்மக்கிட்ட அப்படிங்கிற புரிதல் தன்மை இல்லாமல் அஃபர்மேஷன் போட்டால் நலமாயிடும், இந்த மெடிடேஷன் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் வந்துடும், இந்த குருமார்கள்கிட்ட நான் போனால் நமக்கு தெளிவாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. நம்ம மனதளவில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு சிறப்பான ஒரு அஃபர்மேஷனும் சொல்கிறேன், ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸும் செயல்படுத்தலாம். இதை செஞ்சீங்கன்னா உங்கள் தேவைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தட்டி தூக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைகள்னு சொல்கிறீங்களோ அது இந்த இறைத்தன்மையால் அல்லது இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தி பாருங்கள், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். 3 நல்ல விஷயங்கள். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி பிளானிங் பண்ணுங்கள்.
டெய்லி பிளானிங்னா என்னங்க? திட்டமிடல். அதாவது அதுக்குன்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எழுதுங்க. ஒரு 5 வேலை இருக்கலாம், இல்லை ஒரு 10 வேலை இருக்கலாம். எந்த வேலைகளாக இருந்தாலும் டெய்லி பிளானிங் பண்ணுங்கள். இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வேலை இருந்தாலும் எழுதுங்க. இல்லை சார் அந்த 10 வேலையும் நான் செய்ய முடியாது அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 4 வேலை செய்கிறீங்களா, அடுத்த நாள் ஒரு 4 வேலையை செய்யலாம், அடுத்த நாள் ஒரு 2 வேலையை செய்யலாம், அதுக்குள்ளே ஒரு 3 வேலை சேர்ந்துருச்சா பரவாயில்ல, அதோடவே சேர்த்தி வைங்க. ஒரு 10 வேலை இன்றைக்கி எழுதுறீங்க, ஒரு 4 வேலை செஞ்சிட்டிங்கன்னா 4 டிக் அடிச்சிடுங்க. அடுத்த நாள் எழுதும்போது மிச்சம் இருக்கிற 6 வேலையை அங்கே எழுதிட்டு அடுத்தது அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க. புரியுதுங்களா? அப்போ போட்டுகிட்டே வர வர என்ன ஆகும்னா நம்ம வேலைகள் சிறப்பாக செயல்படுத்திடலாம். இந்த பிளானிங் இல்லைன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? நிறைய குளறுபடிகள் ஆகும். இந்த பிளானிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது நம்ம அந்த வேலை செய்கிறோம் செய்யலை, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. எந்தெந்த வேலை நமக்கு இன்றைக்கி இருக்குது, நம்ம அதை என்ன செயல்படுத்த போகிறோம்னு லிஸ்ட் எழுதிட்டிங்கன்னா அந்த எந்த வேலையும் செய்யலைன்னாலும் பரவாயில்லைங்க, அடுத்த நாள் அந்த வேலையை எழுதிட்டு அன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு பிளானிங் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 3 விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் வாழ்க்கையில். என்னென்னாங்க? ப்ரியாரிட்டி. அதாவது எந்த வேலையை இன்றைக்கி செய்யணும், இல்லை ஒரு ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுத்து இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சே ஆகணுங்கிற மனப்பக்குவம் நம்ம மனசில் வரும். இது எப்போ வரும்? பக்காவான டெய்லி பிளானிங் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வரும். ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தள்ளி போடுறது. அந்த தள்ளி போடுற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து அறவே போயிடும். நீங்கள் பிளானிங் எழுதுறீங்க, அந்த வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ டெய்லி பிளானிங் எழுதுங்க. ஒரு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா அந்த தள்ளி போடுற பழக்கம், இல்லை இது செய்ய வேணாம், இது அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற பழக்க வழக்கம் மாறிடும். ஒரு வாரத்தில் இருக்கலாம், அடுத்த ஒரு வாரம் நீங்கள் டியூனப் ஆகிடுவீங்க. அந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிற தள்ளி போடுற பழக்கம் நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா? 3வது விஷயம், இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் தூங்குகிறோம். சோம்பேறித்தனமாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட டெய்லி பிளானிங் கிடையாது. ஸோ ஒரு டெய்லி பிளானிங் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த வேலையை செய்யணுமே, அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கம், நமக்கு என்ன தேவையான தூக்கம், ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அதை மட்டும்தான் நம்ம செயல்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் அந்த டெய்லி பிளானிங் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற அட்வான்டேஜஸ். பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளே ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிறது. இல்லை இந்த வேலை இன்றைக்கி செய்ய முடியாது, எனக்கு அந்த வேலை வந்தது, அதனால் நான் செய்ய முடியல, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பற்ற தன்மை நம்மக்கிட்டேருந்து விலகி போயிடும். காரணம், டெய்லி பிளானிங் பண்ணுறீங்க, இன்றைக்கி அந்த வேலை செய்யலைன்னாலும் அடுத்த நாள் அந்த லிஸ்ட்டில் எழுதுறதுனால அந்த பொறுப்பற்ற தன்மை நம்மளை விட்டு விலகி போகும். ஸோ ஒரே ஒரு விஷயம், டெய்லி பிளானிங் பண்ணுறதுனால உங்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது பாயிண்ட், செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா இது ஒரு 4 நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்ன நல்ல விஷயங்கள்? இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னாங்க ஒரு சுய ஒழுக்கம். இதை நீங்கள் எப்போ கீப்பப் பண்ணுறீங்களோ அப்போது நமக்கு தேவையான பணத்தினை பற்றிய, பொருளாதாரத்தை பற்றிய ஒரு புரிதல் தன்மை நமக்கு வரும். பணத்தை எந்த மாதிரி தொழில் செய்யலாம், இல்லை எந்த வேலை செய்யலாம், இந்த தொழில் செஞ்சால் நமக்கு லாபம் வருமா வராதா, இல்லை எப்படி நம்ம அந்த தொழிலை செய்யணும், இயல்பு தொழில்னால் என்ன, இயல்பு தொழிலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தொழில் நம்ம செய்கிறதுனால நம்ம மனசு பாதிக்குதா பாதிக்கலையா அப்படிங்கிற ஒரு திறமை நம்மக்கிட்ட வரும். எப்போ வரும்? அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்மக்கிட்ட இருந்தால், சுய ஒழுக்கம் இருந்தால். ஃபஸ்ட்டு சுய ஒழுக்கம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, மற்றவங்கெல்லாம் கூட இருக்கும் பொழுது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கும் பொழுதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒட்டுக்காக இருக்கும்போது ஒழுக்கமாக இருப்பீங்க. அது கிடையாதுங்க. ஒழுக்கம்ங்கிறது கிடையாது. நான் சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின்னா, சுய ஒழுக்கம்னா யார் இருக்காங்களோ இல்லையோ நம்மளோட செயல்பாடுகளை நல்லது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை சிறப்பாக செயல்படுத்தணும். கெட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா எத்தனை கோடி ரூபா வரதா இருந்தாலும் அந்த செயலை செய்யக்கூடாது. இதுதாங்க சுய ஒழுக்கம். ஸோ இந்த சுய ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணுறதுனால என்னென்னா, பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், பொருளாதாரத்தை எப்படி நம்ம மேம்படுத்தணும், தொழில் எப்படி செய்யணுங்கிற ஒரு புரிதல் தன்மை நமக்கு வரும். 2வது விஷயம், நேரத்தை எப்படி நம்ம நிர்வகிக்கிறதுங்கிறத. அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ட்விட்டர் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, சினிமா பார்க்குறதுன்னு சொல்லி நேரத்தை தேவையில்லாமல் கழிச்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு போயிட்டு நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணோம், ஏன்னா பிளானிங் பண்ணிடுறீங்க.
சுய ஒழுக்கம் வந்துடுதுங்கும் பொழுது கரெக்டாக எந்தெந்த வேலை எப்பப்போ செய்யணுங்கிற மனசு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தும். ஸோ நேரம் நமக்கு அற்புதமாக நமக்கு தேவையான நேரம் நம்மக்கிட்ட இருக்கும். 3வது உடல் நலமாக இருக்குங்க. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் உடல் நலமாக இருக்கும். உடல் நலமாக இருக்கும்னு என்னங்க, இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா போதை பழக்கத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு நம்ம ஆளாயிடுறோம். ஆனால் இந்த செல்ஃப் டிசிப்ளின்னா நம்ம உடம்பை பாதிக்கிற எந்த செயலாக இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் வந்ததுன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் உடல் நலத்தை ரொம்ப சூப்பராக வச்சுக்கோங்க. இப்போ புரியுதுங்களா? 4வது ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப் வித் நல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதாவது நம்ம இந்த சுய ஒழுக்கம் இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளை விட அதிக நாலேஜ் உள்ள, அதிக திறமைசாலிகள், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்களோட மட்டும்தான் நம்ம காண்டாக்ட் வச்சுருப்போம். அவங்கக்கிட்டேருந்து நிறைய தெரிஞ்சிக்குவோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு ஏற்படுத்தும். ஒரு 5வது விஷயமா பார்த்திங்கன்னா, ஒரு அன்ப்ரொடக்டிவிட்டியாக வேலை செய்கிறது. பார்த்திங்கன்னா அந்த வேலை எதுக்கு செய்கிறேன்னு தெரியாது, யாரோ ஒரு வேலைக்கு கூட போய் நம்ம நின்றுட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு அன்ப்ரொடக்டிவிட்டியாக நம்ம வேலை செய்கிறத வந்து கட்டாயிடும். எப்போது? சுய ஒழுக்கம் நம்மக்கிட்ட இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி பிளானிங் பண்ணோம். 2வது சுய ஒழுக்கத்தை 100% நீங்கள் கீப்பப் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத வேலை செய்கிறதெல்லாம் வந்து நின்று போயிடும். நம்மளே சொல்லுவோம் பாரு, என்னென்ன தெரில மச்சான், நேற்று போனேன், ஒரு ஆஃப் டே வேஸ்ட் ஆச்சு, என்ன பண்ணேன்னு தெரில, எதுக்காக போனேன்னு தெரில, எதுக்காக அந்த வேலை செஞ்சேன்னு தெரில, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. இதெல்லாம் கட்டாயிடும். ஸோ நீங்கள் அந்த ஒரு டெய்லி பிளானிங் ப்ளஸ் அந்த சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை, இந்த தேவை எப்படி நம்ம சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதில் எப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது, நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துறது, நேரத்தை எப்படி நம்ம பாசிட்டிவாக செயல்படுத்துறது, உடல் எப்படி நலமாக வச்சுக்கிறது, ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், எப்படி நம்ம நல்ல நாலேஜை கேதர் பண்ணலாம், ஒரு தேவையில்லாத வேலையை எப்படி செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிற உணர்தல் தன்மை நமக்கு வரும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, பயம், ஃபியர். 99% மக்கள் நம்ம தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஃபியர் தான். அந்த பய உணர்வு தான், ஃபியர், அதுதான் ஃபெயிலியர் ஆகுது. இந்த பயம்ங்கும் பொழுது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்க. பயம்ங்கிறது தாங்க நம்மளை வந்து வச்சு செய்கிறது. இந்த பயம் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கா பிளானிங் இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கலாம், ஆனால் அந்த பயம் இருந்தால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. இந்த பயம் எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு உணர்தல் தன்மையோட புரிஞ்சிக்கிங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, பயம் வந்து இதனால் ஆச்சு, எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லி பல காரணங்களை வெளிப்பக்கமே தேடுறீங்க. ஆனால் நான் சொல்கிற கான்செப்ட்டு, பயம் வரத்துக்கு காரணம் நம்ம தாங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பயம் உருவாகுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறத மற்றவங்க செயல்படுத்த மாட்டாங்க, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. அது வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கும். ஒரு அப்பா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்ம பசங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு கோபம் வந்துடும். அந்த கோபம் தான் என்ன ஆகும்னா நாளடைவில் அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது ஒரு வருத்தமாக நம்ம மனசில் இருக்கும். ஐயோ, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே, என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, எங்கள் சம்மந்தி இப்படி பண்ணிட்டாங்களே, எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பய உணர்வு, அந்த ஒரு வேதனை நம்ம மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். அந்த கோபமானது ஒரு வருத்தத்தில் வந்து நிற்கும். அந்த வருத்தமானது ஒரு சில காலகட்டங்களில் ஒரு துக்கமாக மாறிடும். உங்கள் பையனை நினைக்கும் பொழுது ஒரு துக்கம் வந்துடும், ஒரு வேலையை நினைக்கும் பொழுது ஒரு துக்கம், அந்த நபரை நினைக்கும் பொழுது ஒரு துக்கம். இது என்ன ஆகும்னா நாளடைவில் ஒரு வேதனை ஆகும். அதே சூழ்நிலை தொடரும் பொழுது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம், ஒரு வெறுப்பு உண்டாயிடும். இது அப்படியே கண்டினியூவாக என்ன ஆகும்னாங்க, நம்மளோட ஒர்க் எக்ஸிக்யூஷன் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ சிறப்பாக செய்ய மாட்டோம். காரணம் என்னென்னா பயம். ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் வந்துடும். இல்லை ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஒரு வருத்தத்தை வேதனையாக உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகும்போது இப்படி பண்ணிட்டாரே, நான் நம்பி தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டாரே, என்ன செய்கிறதுனே தெரில, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை, ஒரு வருத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதோடு நீங்கள் போய் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலையை செய்யும் பொழுது ஒரு பய உணர்வு வரணும். ஏன் வருதுன்னா, ஆல்ரெடி மனசில் ஒரு வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை மனசில் வச்சுருக்கிறதுனால அந்த வேலையை உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியாது. அந்த இடத்துல நம்ம இந்த வேலையை கரெக்டாக செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு பயம் உங்களுக்கு அங்கே டெவலப் ஆகும். ஸோ பயம் வந்ததுன்னா அந்த சூழ்நிலைக்காக வராதுங்க. நம்ம மனசில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் தான் நம்ம மனசில் ஒரு பய உணர்வை கொடுக்குது. அது எதனால் கொடுக்குதுன்னாங்க, மறுபடியும் தோல்வி, ஒரு பயம் வந்துடும்.
எதை செஞ்சாலும் அது கரெக்டாக செய்வோமோ அப்படிங்கிற நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மனசில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். அதை தான் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஆகிட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிடுவீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு அடித்து தூக்கணுங்க. இந்த பய உணர்வு மட்டும் நம்ம இருந்ததுன்னா நீங்கள் நல்லா டெய்லி பிளான் பண்ணுவீங்க, நல்ல செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பீங்க. ஆனால் பய உணர்வு இருந்ததுன்னா உங்கள் தேவைகள் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பய உணர்வு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே இது ஃபஸ்ட்டே யோசனை பண்ணியிருக்கணும், இப்போ ஆயிடுச்சு, சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் இருங்க. அப்படி நடந்து போச்சு, நாளைக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஃப்யூச்சரில் இனி நடக்கவே இல்லை, ஆனால் ஒரு கற்பனையில் இருக்கிறீங்க, அதுக்கும் போக வேணாம். ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினச்சிட்டு இருக்க வேணாம். சரி நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படுத்துங்க. எப்போ இந்த பய உணர்வு உங்ககிட்ட நிறையா இருக்கோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒரு 2-3 விஷயங்களை தேடுவோம். என்னென்னா, அந்த பயம் இருக்கிறதுனால தொடர் தோல்வி ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிறப்பாக நடக்கும். இறைத்தன்மை மேலே ஒரு பற்று இருக்காது. இறைவனே இல்லை, கடவுளே இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தியே இல்லை, நமக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ணல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். நான் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம மனசுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசியத்தை நம்ப சொல்லும். அப்புறம் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ண சொல்லும். அப்புறம் இந்த பில்லி சூனியம், பிளாக் மேஜிக் அதெல்லாம் நம்ப சொல்லும். ஸோ இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள்லாம் நிறைய நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன யூஸ்ன்னா, விழிப்புடன் இல்லாமல் அப்போ என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிதல் தன்மை இல்லாமல் நம்ம வேலையை செய்வோம். ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு பேர் வராது, பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஸோ இந்த சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பய உணர்வுங்கிறத ஃபஸ்ட்டு அடித்து தூக்குங்க. ஸோ பயம் மட்டும்தான் நம்மளை நமக்கு எதிரி, நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தான் பய உணர்வு தான். ஸோ அந்த பய உணர்வு அப்படின்னு மனசில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு மனசை ஸ்டடி பண்ணிக்கங்க. எதனால் பயம் வருதுன்னு யோசனை பண்ணுங்கள். ஏற்கனவே நடந்த விஷயங்களாக இருந்தால் தள்ளி விடுங்க. இனிமேல் நடக்க போகிற விஷயமா இருந்தால் அதையும் தள்ளி விடுங்க. இப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா அந்த பய உணர்வு வெளியில் வந்துடலாங்க. இவ்வளோதாங்க. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் 100% செயல்படுத்தினீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெய்லி பிளானிங், 2வது செல்ஃப் டிசிப்ளின், 3வது அவாய்ட் ஃபியர், பயத்தை தட்டி தூக்குங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அற்புதமாக இந்த இறைவனர்களால், இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அற்புதமாக செயல்படுத்தலாம். சரிங்க சார், எல்லாம் சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் உண்மையான நடந்த சம்பவம். சப்ஸ்கிரைபர் தான் ஒரு கேள்வி கேட்டார். சார் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல வருமானம் சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் தான், ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்பப்போ பணம் கேட்குறாங்க சார், ஏதோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நானும் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் சார், ஆனால் அவங்க திருப்பி தரும்பொழுது என்னை ரொம்ப வேதனைப்படுத்திடுறாங்க சார். நான் உதவின்னு தான் சார் நான் அதை செய்கிறேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, என்ன செய்கிறதுனே தெரில, ரொம்ப பாதிக்கப்படுறேன், என்னோடய பொருளாதாரமும் பாதிக்கப்படுது, என்னோடய தேவைகளை நிறைவேற்ற முடியல, நான் இதுக்கு என்ன தான் சார் செய்கிறது, உதவி தான் சார் நான் செஞ்சேன், ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் நல்லது தான் சார் பண்ணேன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதுக்கு எப்படி செயல்படுத்தினா ரிசல்ட் வருங்கிறத இதில் சொல்கிறேன். ஸோ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை செயல்படுத்துங்கன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 3 விஷயம் செயல்படும் போதும் நமக்கு இந்த சூழ்நிலை வரும். இப்போ நண்பர் கேட்டார்ல, பணம் நிறையா கொடுத்துட்டேன் சார், உதவி தான் சார் செஞ்சேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் தான் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு என்னோடய தேவைக்கு பணம் வரல, நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பத்தில், வேதனையில், பயத்தில் அவரே விழுந்துடுறாரு. ஆனால் அவர் உதவி தானே செஞ்சார், ஏன் அவர் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு உதவின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாருன்னா, நான் உதவி தான் சார் செஞ்சேன், ஏன் சார் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃபஸ்ட்டு உதவின்னா என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. ஆனால் அந்த பணத்தை, அந்த பணமோ அந்த பொருளோ நம்ம மனசை பாதிக்கக்கூடாது. ஸோ அது வந்தாலும் நலம், வரலினாலும் நலம் அப்படிங்கிறதுக்கு தான் பேர் உதவி. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்குறோம், ஒரு பொருள் கொடுக்குறோன்னா அந்த பணம் வந்தாலும் வரலினாலும் நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட ஃபினான்ஷியல், நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட ஃபேமிலி ரன்னிங், நம்மளோட சுச்சுவேஷன் எதுவுமே மாறாதுன்னா நீங்கள் அற்புதமாக உதவி செய்யுங்க. இந்த பேசிக் கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இனிமேலாவது உதவி செய்கிற ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உதவின்னு செய்கிறது
எதிர்பார்க்காமல் செய்கிறது தான் உதவி. இதுதான் ஆன்மீகத்தில் உதவின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உதவி செஞ்சுட்டேன், அவங்க எனக்கு தேவையான டைமில் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு வருத்தத்தை, ஒரு வேதனையை, ஒரு துக்கத்தை நீங்கள் வச்சுருக்கிறதுனால தான் அடுத்த தேவைகள் நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஸோ உதவி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நான் நிறையா உதவி செஞ்சுருக்கேன் சார், ஆனால் என்னன்னு தெரில சார், எனக்கு பணமே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேங்க. உதவின்னா பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் உதவி. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு சொல்லாக இருக்கலாம். அது அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னுக்கு கொண்டு வர மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் உதவி. நீங்கள் அங்கேருந்து எதிர்பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனும் எனக்கு பணம் தரணும், எனக்கு வட்டி கொடுக்கணும், நான் என்னோடய தேவைக்கு அவன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் உதவி இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்கு போகலாம். பணம் நிறைய பேர் கொடுத்துட்டேன் சார், இன்றைக்கி என்னோடய தேவைக்கு பணம் இல்லை, நான் என்ன சார் செய்கிறது? இதுதான் அவரோட கேள்வி. ஸோ அந்த நபருக்கு நான் சொல்யூஷன் பார்ட்டுக்கு வரேங்க. அஃபர்மேஷன், உறுதிமொழி ஏற்கனவே லிங்க்கில் இருக்கும், அஃபர்மேஷன் இருக்கும், சிறப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அஃபர்மேஷன் போடுறது, முதல் அஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம தேவைகளை கேட்காமே நிறைய கொடுத்துருக்கு, அதுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அல்லது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, நம்ம உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு, நான் ரொம்ப நலமாக இருக்கேன், இறைவன் அந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த நம்ம 3 பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்க, அதை சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும். ஸோ அதுக்கு இறைவன் அருளால் நான் என்னோடய செயலில் ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட, பக்கா பிளானிங்கோட, சிறப்பாக அற்புதமாக அனைத்து விஷயங்களையும் நலமாக நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த பண விஷயத்துக்கு வருவோம். இப்போ உதவி செஞ்சிட்டிங்க, அது உதவிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பொருளாதாரம் வந்தால் தான் என்னோடய சூழ்நிலை கரெக்டாகும்னு நினைக்கிறீங்க. அதுவே ஒரு வருத்தம், அதுவே ஒரு வேதனை, அதுவே ஒரு துக்கமாக நம்ம மனசில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி ஓகே, இறைவனர்களால் அன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருந்தது, ஏதோ அந்த நண்பருக்கு நம்ம பணம் கொடுத்தோம், இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, சரி ஏதோ அந்த சூழ்நிலையினால் பணம் கொடுத்தோம், அந்த நண்பர்னால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையினால் அவருக்கு பணம் கொடுக்க முடியல, என்னன்னு தெரியல, பரவாயில்ல, இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இது அற்புதமாக செயல்படுத்த நம்ம மனசில் ஒரு பயமோ, ஒரு வேதனை, அந்த ஒரு துக்கம், அந்த நபரை பற்றி ஒரு வருத்தம் இல்லாமல் இருக்கும். வருத்தம் இல்லாமல் இருந்தாலோ, அந்த கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சிங்களேன், நமக்கு நம்ம தேவைகளை பற்றியோ ஒரு பய உணர்வு நமக்கு வராது. அந்த நேரத்தில் ப்ரெசண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால, அதே போல் அந்த பணம் என்ன நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்துருக்கீங்களோ, ஒன்றா அந்த ஃப்ரெண்டே உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவார். இல்லையா, அதை விட அதிகமான பணம் வேறு ஒரு வழியில் நமக்கு வந்து சேரும். பொருளாதார சூழ்நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உண்மையாக நடந்த சம்பவம். நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள். எப்போவுமே மனசில் ஒரு கோபமோ, ஒரு வருத்தமோ, ஒரு துக்கமோ, ஒரு வேதனையோ, இவன் எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு, அவன் நல்லா இருக்கட்டும், ஏதோ சூழ்நிலையினால தான் கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ண உங்கள் தேவைகள் என்னங்கிறது அற்புதமாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ தாங்க லாஜிக். ஓகேங்களா? ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை அற்புதமாக செயல்படுத்திட்டு நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனையும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு உறவு முறை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், நீங்கள் ஒன்று தேவைன்னு நினச்சிருப்பீங்க, உங்களால் கிடைச்சிருக்காது, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், ஒரு படிப்பு நினச்சிருப்பீங்க, அதனால் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் மட்டும் தெளிவாக அந்த பயத்தை தட்டி தூக்கிட்டிங்கன்னா, என்ன தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அள்ளி கொடுக்குங்க. இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. செயல்படுத்திட்டு உங்களோட அனுபவத்தை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நலமாக பேசலாங்க. மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சிங்க.